சென்னை கோவளம்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவளம்பாக்கம் ஊராட்சியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் தலைமையில் கோவளம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிமாறன் ஏற்பாட்டில் அனைத்து கழக உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்குவதற்காக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கட்சியின் யாரும் சோர்வடைய வேண்டாம், நம் கட்சி வருகின்ற 2029 மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்றும், நம் கட்சியினர் எந்த கழகமும் வேண்டாம், எல்லா தொண்டர்களும் கட்சியில் தான் இருக்கிறார்கள், சில ஒரு தேவையற்ற நபர்கள் தான் கட்சி மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், எதற்கும் அச்சப்பட வேண்டாம், மீண்டும் நமது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சிறப்பாக உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் சித்தாலப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பித்தனர். குடும்பத்தை விட்டுட்டோம், நம்ம சொந்த தொழிலை விட்டுட்டோம், நம்மளுடைய நண்பர்களை விட்டுட்டோம், பொதுமக்கள் தான் அவரோட நல்லது கெட்டது அதான் தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் தோற்று கலந்து வெளிநாளா இருப்போம். கண்டிப்பா மனதைரியத்தோட இருங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் யாரும் அறிவுட்டது கிடையாது. ஏதோ ஒரு மோகம் புதுசா ஒருத்தர் வராரு, எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு, ஏதோ சினிமாவில் கிளைமாக்ஸ் இருக்கு. நமக்கெல்லாம் முன்னாள் ஆசனாக திருக்கடைக்குன்றம் அண்ணன் ஆர்வம் மாமன் அவர்களையும் அண்ணன் ராஜசேகரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி தலைமையில் நடத்தி கொண்டுள்ள மாவட்ட கழக அமைச்சர்கள், பேரவை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு எடப்பாடி அவர்கள் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆலோசனைகள் வழங்க அண்ணர்கள்லாம் வந்திருக்காங்க. அடுத்தது வரைக்கும் வந்தவங்க நீங்களும் எல்லாருக்கும் அடுத்ததாக பெருமுடி ஜானகிராமன் பயிற்சியாளர்கள்